தமிழ்நாடு பனைமரம் காக்கும் பாதுகாப்பு இயக்கத்திலிருந்து இங்கே வந்திருக்கோம். இன்னைக்கு ரோஜின் தம்பி அவங்கள்ட்ட நம்முடைய பனைமரம் பற்றிய விழிப்புணர்வு என்னன்னு சொல்லிட்டு தம்பி சொல்லுவாங்க. எல்லாரும் கேட்டுக்கோங்க. தமிழக மாநில மரம் என்னது? பனைமரம். பனைமரம். வெரி குட். பனைமரத்துல இருந்து நமக்கு என்ன பொருட்கள் கிடைக்குது? அக்கானி, கருப்பட்டி, நொங்கு கிடைக்கிறது. அக்கானி ரொம்ப பிடிக்குமா? அம்மா வாங்கி தருவாங்களா? உடலுக்கு எப்படி இருக்கும்? ஸ்ட்ரென்தா இருக்கும், குளிர்ச்சியா இருக்கும். நொங்கு பிடிக்குமா? நொங்குல இருந்து என்ன சாப்பிடுவீங்க? சர்பத் செய்து தருவாங்கல்ல? ஆமா, பண்ணி தருவாங்க. பாருங்க, இந்த பெற்றோர்கள் இந்த மழலை குழந்தைகளுக்கு பனை மரத்துல இருந்து விழிப்புணர்வை கொடுத்துட்டு வராங்க. என்னன்னு சொன்னா, பனை மரத்துல இருந்து கிடைக்கும் ஒவ்வொரு பொருளும் மருத்துவ குணமுடையது, கற்பக தரு என்கிறத இந்த பிள்ளைங்க இந்த சிறு வயது முறை இந்த பனை மர குட்டி ஆர்வலர் நட்சத்திரம் அவங்க இதை சொல்றாங்க. அனைவரும் இதை பகிருங்க. கண்டிப்பா நம்முடைய பனைமரம் பாதுகாக்கப்படணும்னு சொல்லிட்டு விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம். நன்றி. பனைமரம் பாதுகாக்கும் இயக்கத்திலிருந்து ஓலையில் உள்ள பொருட்கள் அனைத்தும் அற்புதமானது. பனை ஓலை உள்ள தொப்பி அணிந்து நமக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் லாரா குட்டி பனைமர தோழிக்கு நன்றி. பனைமரம் தமிழக மாநில மரம். சரியா? இந்த பனை மரத்தை நம்ம அழிவுல இருந்து காப்பாற்றணும். எங்க நம்ம பனை மரங்கள் இருக்கிறோம் அதை எல்லாமே நம்ம என்ன செய்யணும்? அதிகமாக நம்மளுடைய நிலங்களில் வெட்டாமல் இதை என்ன செய்யணும்? பாதுகாத்து வரணும். பனை மரத்துல இருந்து கிடைக்கிற ஒவ்வொரு பொருளும் மருத்துவ குணமுடையது. பனை மரத்தை கற்பக தருன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ நம்ம இந்த பனை மரத்துலேருந்து கிடைக்கிற பனங்கிழங்கு, பதநீர், கருப்பட்டி, பனை வெல்லம், அதுக்கப்புறமா என்னென்ன கிடைக்குது? பனை விதை கிடைக்குதுல்ல, அதுதான் பனைக்கிழங்கு நமக்கு இது பண்ணி தர்றாங்க. அப்புறமா நம்ம இந்த பனை இது பழம் இருக்குல்ல, பழத்தை அதை நம்ம நல்லா பாயில் பண்ணி அவிச்சு சாப்பிட்டோம்னு சொன்னால் அது நமக்கு உடலுக்கு ஆரோக்கியம் தர்றதை நம்ம பார்க்குறோம். சரி, அதனால நம்ம பனைமரத்தை உன்னோட உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் இந்த பனைமரத்தை காக்கணும்னு சொல்லிட்டு சொல்லிக் கொடுக்கணும். சரியா? நன்றி. பனைமர குட்டி நட்சத்திர ஆர்வலர் லாரா அவங்க இன்னைக்கு பனைமரத்தை குறித்து நம்மகிட்ட ஒரு ஃபீட்பேக்கு தருவாங்க. கேட்டுக்கோங்க. பனைமரத்தை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 5 பாயிண்ட்ஸ் நீங்கள் சொல்லிக்கலாம். பனைமரம் மாதுளை மரம். நான் கேட்கட்டா? ஆண்டி கேட்கட்டா? அதை சொல்லுவீங்களா? தமிழக மாதுளை மரம் பனைமரம். பனைமரத்திலிருந்து கிடைக்கும் பொருட்கள் பனங்காய், தேநீர், கருப்பட்டி, இதெல்லாம் அம்மா வாங்கி தருவாங்களா? நொங்கு சாப்பிட்ருக்கீங்களா? நொங்கு ரொம்ப பிடிக்குமா? நொங்குல என்ன பண்ணி தருவாங்க? சர்பத் பண்ணி தருவாங்களா? நொங்கு சர்பத்து அது ரொம்ப பிடிக்கும்னே. அப்போ நம்ம இந்த பனை மரத்தில் இருக்க ஒவ்வொரு பொருளும் நமக்கு இயற்கையானதாக கிடைக்குது இல்லை, எந்த சைடு எஃபெக்டும் இல்லை. நம்ம அப்போ பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்குமா பனை மரம்னு சொன்னால்? உங்கள் தோட்டத்தில் வச்சுருக்கீங்களா பனை மரம்? இருக்குங்களா? சரி சரி. அப்போ பாருங்கள், குட்டி ஆளுநர்களாகிய நம்ம லாரா அவங்க சொல்கிறாங்க, பனைமரம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் பனைமர தோழி தான்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கு இந்த வாழ்த்துதலை நம்ம தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. பாப்பா பேர் என்னது? எந்த கிளாஸ் படிக்கிறீங்க? தமிழக மாநில மரம் என்னது? பனைமரம். தமிழக மாநில மரம். வாழ்த்துக்கள். உங்களுக்கு உங்கள் பெற்றோருக்கும் மிக்க நன்றி. பனைமரம் என்கிற விழிப்புணர்வை இந்த சிறு குழந்தைகளுக்கு ஏற்படுத்தி வருவதற்கு பனை ஓலை தொப்பி அணிந்து இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகின்றீர்கள். பனை ஓலையில் வேற என்னென்ன யூஸ் பண்ணி உபயோகிப்பீங்க? கார்த்திகை திருநாளில் பனை ஓலையில் கொழுக்கட்டை செய்வாங்கன்னு சொல்றாங்க இந்த இளம் தலைமுறை. பாருங்க, அப்படியாக இந்த பெற்றோர் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறாங்க. இவங்க பெற்றோருக்கு வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கின்றோம். பனை ஓலையில் நமக்கு அதிக பயன் இருக்கிறது என்பதை இவர்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தியதற்கு நன்றி. பாப்பாவோட பேர் என்னது? நிவேதிதா. பாப்பா என்ன கிளாஸ் படிக்கிறீங்க?
ஓகே. பாப்பாவுக்கு பனைமரம் பற்றி தெரியுமா? தெரியும். பனைமரம் பார்த்துருக்கீங்களா? பனைமரத்துலேருந்து என்ன சாப்பிட்ருக்கீங்க? நொங்கு. நொங்கு ரொம்ப பிடிக்குமா? சரி. மிக்க நன்றி. சரியா? பாப்பாவோட பேர் என்னது? பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி சென்னையில் நடைபெறும் பனை பேரணிக்கு நாம் அனைவரும் ஒன்றிணைந்து வருவோம். பனைமரத்தை காக்க குரல் எடுப்போம் என்கிற விழிப்புணர்வு பிரச்சாரத்தை இம்மழலைகள் செய்து வருகின்றார்கள். நன்றி.